ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து உடனடியாக நற்செய்தி பறைசாற்றவோ அல்லது பேய்களை ஓட்டவோ அவர் அனுப்பவில்லை. மாறாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையான பணி தம்மோடு இருக்க வேண்டும். அதாவது இந்த சீடர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆசைப்பட்டார். அதுவே அவரது விருப்பமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் கூட இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும். நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 வாசிக்கிறோம். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டு அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார் என்று வாசிக்கிறோம். ஆக யாரெல்லாம் இயேசு பற்றி அறிவிக்க ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பேய்களை ஓட்ட ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே முதலாக இயேசுவோடு இருக்க வேண்டும். மக்களே, இயேசுவோடு இல்லாதவர் இயேசுவை பற்றி எப்படி சொல்ல முடியும்? இயேசுவோடு இல்லாதவர் பேய்களை எப்படி ஓட்ட முடியும்? ஆக நாமும் கூட இயேசுவோடு தங்கியிருப்போம். மக்களே, இந்த சீடர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். எல்லோரும் கூட இயேசு சிறைபிடிக்கப்பட்ட போது ஓடி போனார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இயேசுவோடு எல்லா சூழ்நிலையிலும் கூட இருக்க வேண்டும். நமக்கு கவலை வரலாம், கண்ணீர் வரலாம், துக்கம் வரலாம். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். மக்களே, ஆம், சாமுவேல் சொன்னாரே, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்க என்று சொன்னது போல வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அல்லவா உள்ளன, நாங்கள் எங்கு செல்வோம் என்று சொல்லி நம் அத்தனை பேருமே இயேசுவின் காலடியிலே வாழ்வோம். மக்களே, நம் அன்பிய பொறுப்பாளர்களாக, பங்கு பேரவையிலே பொறுப்பாளர்களாக, மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிய பெருமக்களாக, இளைஞர்களுக்கு பொறுப்பாளர்களாக, மரியாதையின் சேனையிலே பொறுப்பாளர்களாக இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவோடு இல்லை என்று சொன்னால், இயேசுவோடு தங்கியிருக்கவில்லை என்று சொன்னால், நமக்கு இயேசு பற்றி போதிக்க அந்த பொறுப்பிலே வாழ நமக்கு தகுதி இல்லை. மக்களே, கன்னியரோ இறைமக்களோ யாராக இருந்தாலும் சரி, நற்செய்தி பணியாளரா அத்தனை பேருமே இயேசுவோடு தங்கியிருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய முதன்மையான பணி. ஆக நாம் அத்தனை பேரும் இயேசுவோடு தங்கியிருப்போம். இயேசுவோடு தங்கியிருக்காதவர் இயேசு பற்றி போதிக்க முடியாது.